என்ன வீடியோ பற்றி பார்க்கலான்னு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா CapCut அப்ளிகேஷன் பயன்படுத்தி ஒரு வீடியோவை சினிமேட்டிக் கலர் டோனில் ஒரு சூப்பராட்டு இதேமாரி ஷேக் எதுவுமே இல்லாமல் சூப்பராட்டு அருமையாட்டு ஒரு வீடியோ எடிட் பண்ணலாம். அது எப்படி, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்கலான்னு இருக்கோம். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா டர்போ VPN ஆன் பண்ணி நீங்கள் VPN ஆன் பண்ணிக்கோங்க. இந்த VPN ஆன் பண்ணால் தான் இந்த CapCut அப்ளிகேஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அடுத்தது CapCut அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. CapCut அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் ஒரு வீடியோ நான் செலக்ட் பண்ணுறேன். நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து ஆட் கொடுக்குறேன். ஓகே, ஆட் ஆகிடுச்சு. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்டிங்கில் கிளிக் பண்ணி டிலீட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம இப்போ தான் வீடியோவை எடிட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ கிளிக் பண்ணும்போது இதேமாதிரி கீழே ஆப்ஷன் நிறைய ஆப்ஷன் காணிக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே ரோல் பண்ணும்போது ஃபில்டர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காணிக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஃபில்ட்ரு அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு 2 ஆப்ஷன் காணிக்கும். உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணாமையே உங்களுக்கு நிறைய வீடியோ கலர் டோனில் உங்களுக்கு எடிட் பண்ணிக்கலாம். லைஃபு, ஃபுட்டு, மூவி, நைட்டுன்னு சொல்லிட்டு நிறைய டோன் இருக்குது. உங்களுக்கு எந்த டோன் பிடிச்சிருக்கோ அதேமாதிரி கூட நீங்கள் இதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணாமல் நம்ம எடிட் பண்ணலாம். சிம்பிளாகிட்டே ஒரு கிளிக்லேயே இது பண்ணி அது நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் அட்ஜஸ்ட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காணிக்கும். அதை கிளிக் பண்ணி நம்மளாட்டு ஓனாட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறோம். முதல்ல பிரைட்னஸ் கிளிக் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் நம்மளுக்கு தேவையான மாதிரி கூட்டி கம்மி பண்ணி வச்சுக்கலாம். லைட்டாக மட்டும் நான் கொஞ்சம் மட்டும் கூட்டுறேன். ஓகே, அடுத்தது கான்ட்ராக்டையும் கொஞ்சம் மட்டும் கூட்டுறேன். அடுத்தது சேட்ரேஷனையும் நம்மளுக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் கூட்டிக்கலாம். ஃபுல்லாக கம்மி பண்ணிங்கன்னா பிளாக் டோனில் மாறிடும். வேண்டாம், நம்ம கொஞ்சம் கூட்டிக்கலாம். அடுத்து எக்ஸ்போசர்னு ஆப்ஷனுங்க உங்களுக்கு கேமராவில் நீங்கள் எடிட் பண்ணும்போது உங்களுக்கு பிளாக் இதில் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பிளாக் டோன்லேயும் இது ஃபுல்லாக ஒயிட் டோன்லேயும் மாறும். இதேமாரி நம்ம கரெக்டாக இது பண்ணிக்கலாம். ஷார்ப்னஸ் வீடியோ ஷார்ப்னஸ் கொஞ்சம் நம்ம கூட்டிக்கலாம். ஓகே, அடுத்தது HSL அதை நம்ம 2வது எடிட் பண்ணலாம். அடுத்தது நல்லா ரொட்டேஷன் பண்ணும்போது க்ரீன் ஆப்ஷன் காணிக்கும். க்ரீன் வேணுன்னா நீங்கள் க்ரீன் கூட லைட்டாக கொஞ்சம் கூட்டிக்கலாம். விண்டேஜ் வேணாம், ஃபேட் ஆப்ஷன் வேணால் ஃபேடை கூட கொஞ்சம் நீங்கள் கூட்டிக்கலாம். ஹை ஆப்ஷன் பயன்படுத்தி ஹையையும் உங்களுக்கு இதில் நிறைய டோன் காணிக்கும். கொஞ்சம் மட்டும் நான் கூட்டுறேன் ஹை ஆப்ஷன் பண்ணிட்டு. அடுத்த டெம்பரேச்சர் ஆப்ஷன் செட் பண்ணும்போது நீங்கள் ஃபுல்லாக கம்மி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கோல்டு கண்டிஷனில் வரும். கோல்டு அதே இது கொஞ்சம் நீங்கள் கூட்டும்போது வார்ம் டோனில் உங்களுக்கு இப்படி மாறும். நான் கொஞ்சம் கூட்டிக்கிறேன். ஷேடோ ஆப்ஷனை பயன்படுத்தியும் நீங்கள் எடிட் பண்ணலாம். நான் கொஞ்சம் ஷேடோவை கூட்டிக்கிறேன். அடுத்து ஹைலைட்டையும் கொஞ்சம் கூட்டுறேன். ஓகே, அடுத்தது கிராஃபிக்ஸ் சொல்லிட்டு இதில் ஆப்ஷன் காணிக்கும். கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இது பார்த்திங்கன்னா நடுசில் இருக்கிறது மிட் டோன் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒயிட் இதுலேயே மாறும். அடுத்தது ஃபஸ்ட்டு இருக்கிறது உங்களுக்கு ஹைலைட் இதாட்டு உங்களுக்கு மாறும். அதேமாதிரி நீங்கள் தேவையான மாதிரி நீங்கள் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஷேடோஸையும் தந்தவாறு கம்மி பண்ணி வச்சுக்கலாம். கம்மி பண்ணி கூட்டி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம வீடியோ பார்க்கும்போது வீடியோவில் ரெட் டோன் வரும். இதில் ஃபில்டரில் அட்ஜஸ்டில் கிராஃபிக்ஸ் கிளிக் பண்ணி நம்ம க்ரீன் டோனையும் இது ஹைலைட்டே கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். மிட் டோனையும் கொஞ்சம் கூட்டுறேன். ஓகே, கூட்டிக்கிட்டு ஹைலைட்டை கொஞ்சம் இந்த ஷேடோஸை கொஞ்சம். ஓகே, அடுத்த க்ரீன் டோனையும் கொஞ்சம் கூட்டுறேன். மிட் டோனையும் கொஞ்சம் கூட்டுறேன். ஹைலைட்டையும் கொஞ்சம் எடிட் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு ரெட்டையும் இது RGB கலர்னுபாங்க. கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான மாதிரி கரெக்டாக எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது
ரெண்டாவது ஹெச்எஸ்எல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காணிக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம முதல்ல ஒரு ரெட் டோன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ரெட் டோனை மட்டும் கொஞ்சம் கூட்டிக்கலாம். அடுத்து ஆரஞ்சு டோன் இருக்கும், ஆரஞ்சு டோனையும் கொஞ்சம் கூட்டிக்கிட்டு சேட்ரேஷனையும் கொஞ்சம் கூட்டிக்கலாம். அடுத்தது எல்லோ டோன் இருக்கும், எல்லோவையும் கொஞ்சம் கூட்டிக்கிட்டு சேட்ரேஷனையும் கொஞ்சம் கூட்டிக்கலாம். லூமினஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அடுத்தது க்ரீன் இருக்கும், க்ரீனையும் கொஞ்சம் கூட்டிக்கலாம். ஹையையும் சேட்ரேஷனையும் கொஞ்சம் கூட்டிக்கிறேன். லூமினேஷனும் ஒன்றும் பண்ணாண்டா. அடுத்தது லைட் ப்ளூ இருக்கும், லைட் ப்ளூவையும் கொஞ்சம் கூட்டிக்கலாம். லைட் ப்ளூ கூட்டும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ காட்டுறேன். வீடியோவில் இந்த ப்ளூ டோன் ஆட் பண்ணுறோம். அதில் வச்சுக்கிட்டு நம்ம ஃபில்டரில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஹெச்எஸ்எல் கொஞ்சம் போட்டுறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் மாறும் பார்த்துக்கோங்க. அடுத்த லாஸ்ட் 2 உள்ளதையும் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஓகே, நம்ம இப்போ எடிட் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம இப்போ கலர் கிரேடிங் பண்ணியாச்சு. கலர் கிரேடிங் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா ஷேக் ஆகிட்டே இருக்கேன். அதுக்கு நம்ம அந்த ஷேக் ஆகாத மாதிரி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே ஆப்ஷனில் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது ஸ்டெபிளைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காணிக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ரெக்கமெண்ட் மோஸ்ட் ஸ்டேபிள் சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக கொடுத்து டிக் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது நம்மளுக்கு கரெக்டான ஸ்டெபிளைசர் மாதிரி கரெக்டான ஷேக் எதுவுமே ஆகாத மாதிரி சூப்பராக ஒரு வீடியோ எடிட்டிங் சினிமாட்டிக் டோனில் உங்களுக்கு கிடச்சிச்சு. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு சினிமாட்டிக் கலர் டோனில் உங்களுக்கு இந்த வீடியோ கிடச்சிருக்கும். எந்த ஷேக் எதுவுமே இருக்காது, எந்த ஷேக் எதுவுமே இல்லாமல் சூப்பரான ஒரு கலர் டோன் எஃபெக்டில் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, அப்படி டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம மற்றவங்களுக்கு பயன்பட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனில் கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்ஸ்.